இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்கிற 4வது பார்ட் வீடியோவை இன்றைக்கி பார்க்குறோம். எடுத்தோடனே இந்த 4வது வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த 3 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக புரியும். ஏன்னா முதல் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்படி நாம் ஒரு அற்புதமான தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சஜஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2வது வீடியோவில் எந்த ஒரு தொழிலுக்கும் எப்படி நம்ம மூலதனத்தை செயல்படுத்தி வெற்றிகரமாக எப்படி நம்ம லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3வது வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் மேன்னா என்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், எப்படி அவன் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் அற்புதமாக செயல்படுத்தி பிஸ்னஸ் செஞ்சுட்டு வரீங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, அப்படி சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கும் பொழுதும் ஒரு சர்க்கிள், ஒரு லாஸ் வருதுன்னா என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், இருந்தாலும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது சார், என்ன சார் செய்யலாம்? அதாவது ஒரு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி 10 லட்ச ரூபா சேஃபாக வச்சுக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸில் எல்லா கால்குலேஷன் எல்லா அனுபவத்தை சிறப்பாக எடுத்துட்டீங்க. ஒரு 3 வருஷத்தில் அந்த வாங்கின கடன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகையை திருப்பி கொடுக்கணும்னு பார்க்குறீங்க, உங்களால் முடியல. சூழ்நிலை மாறும். ஏன்னா ஒரு பிஸ்னஸை இன்னொருத்தன் சிறப்பாக செஞ்சுட்ருப்பான், நமக்கு நல்ல அனுபவம் இருந்தாலும் அந்த பிஸ்னஸை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியலைங்கும் பொழுது இந்த சூழ்நிலை வரும். அப்புறம் ரன்னிங் கேபிட்டல் என்னால் ரெடி பண்ணணும்னு பார்க்குறேன் சார், சரி இந்த பிஸ்னஸ்லேருந்தே நான் எடுக்கணும்னு பார்க்குறேன் சார், என்னால் ரெடி பண்ண முடியல சார். இந்த பிஸ்னஸ்லேருந்தே ஒரு தொகையை எடுத்து ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி கொடுக்குறது, எக்ஸ்பென்சஸ் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஒரு தொகையை நான் எடுக்கணும்னு பார்க்குறேன் சார், நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியல. கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஒரு 6 மாதம், 1 வருடம் முயற்சி செஞ்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடாதீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணால் என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லாஸ் ஆகிட்டே அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தால் உங்களோட மூலதனம் 1 லட்சமாக இருக்கும். கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் 10 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் முயற்சி செய்கிறீங்க, ஸோ இந்த இடத்துல நம்மளால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியலன்னு தெரியுது, ஓகே ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு பண்ணுறீங்க. அப்படியே அந்த 6 மாதத்துக்கு பணம் தேவைன்னா நம்மளோட மூலதனம் இருக்குது, கடன் வாங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கடன் வாங்காமல் நம்ம மூலதனத்துலேருந்து ஒரு 25,000 50,000 போட்டு ரன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போவும் உங்களால் ரன் பண்ண முடியலையா, சிறப்பான முடிவெடுங்க. ஓகே இந்த பிஸ்னஸை வைபிலிட்டி பாருங்கள், இந்த பிஸ்னஸை நம்ம இப்படியே ரன் பண்ணால் நம்மளால் கடனை கட்ட முடியுமா, இல்லை கடன் வாங்காமல் இந்த தொழிலை செய்ய முடியுமா, ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி கொடுக்க முடியுமா, இல்லை இந்த தொழில் நமக்கு சிறப்பான தொழிலாக இல்லையா அப்படின்ட்டு யூ டேக் இமீடியட் டிசிஷன் ரைட் நவ். நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் மிஸ் பண்ணிங்கன்னா the total business நம்மளை கொண்டுடும். புரியுதுங்களா? கொண்டு வந்து எந்த சூழ்நிலையில் வேணால் நிறுத்தும். அதாவது அடுத்தது என்ன செய்கிறதுன்னே தெரியாது. புரியுதுங்களா? அந்த சூழ்நிலைக்கு தள்ளிடும். இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே இந்த பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா, கடன் வாங்க வேண்டியதில்லை, நம்மக்கிட்ட பிரின்சிபல் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக, மைண்டு ஃப்ரீயாக ஒரு மாதம் டூர்லாம் போயிட்டு வந்துட்டு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், நமக்கு அந்த தொழில் செட் ஆகலை அப்படின்னு கடன்லாம் வெளியில் வாங்காமல் உங்கள் கிட்டே இருந்த மூலதனத்தை கொடுத்துட்டு நிம்மதியாக அடுத்த தொழில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணலாம். அடுத்த தொழில் செய்யணுன்னாலும் இதே தான் ஃபார்முலா. முடிஞ்சு போச்சா? அப்போ யாரும் சஃபர் ஆக மாட்டாங்களா? நம்ம சூழ்நிலைகள் எதுவும் மாறாதா? புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா? ப்ரெசண்ட்டில் எப்படி தெரியுங்களா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்? ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 2 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸ்க்கு வேணும்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக கடனுங்க. பேங்க்கில் வாங்குறது, ஃபைனான்ஸில் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஃபைனான்ஸ்லேருந்து வாங்குறது, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு நபர்கிட்டேருந்து வாங்குறது, பர்சனல் லோனு, ஜுவல் லோன் எல்லாம் வச்சு இப்போ பிடிச்சிடலாம், அடுத்தது பிடிச்சிடலாம், இந்த இன்னும் ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணலாம், 2 மாதம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பல வருடங்களை கடந்துடுறீங்க. திடீர்னு ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின லோன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆனால் கடன் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா இருக்கும். எப்படி தெரியாது? பிஸ்னஸில் லாபம் சுத்தமாக கிடையாது. நீங்களே பணத்தை வாங்கி ஆளுங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் எல்லாம் போட்டு டோட்டலாக கழித்து பார்த்தீங்கன்னா வருமானம்ங்கிறதே இல்லாமல் பல வருடங்களில் பிஸ்னஸை ஓட்டியிருப்பீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியல உங்களால். என்ன காரணம் தெரியுங்களா? எதனால் இந்த லாக்கில் நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏன்னா டோட்டலாக வாங்கினது ஃபுல்லாக கடன். அந்த வட்டிக்கு
வட்டி கட்டணுன்னாலும் அதுக்கு கடன் வாங்குறீங்க. இதில் வேறு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மீட்ரு வட்டி, அப்புறம் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதை நாம் எப்படியாவது இந்த தொழிலை வச்சு தானே ஒரு பந்தா காட்டிகிட்ருக்கோன்னு சொல்லி அதுக்கு கடன், எல்லாம் கடன் வாங்கி அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியறதில்ல. மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம், துக்கம், வேதனை வந்துடுது. ஏன்? 1ஆம் தேதி ஆனால் இஎம்ஐ கட்டணுமே, பேங்க்கு கட்டணும், அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு சீட்டு காசு கொடுக்கணும், அங்கே பணம் எடுத்துட்டோம், சப்ளையர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரே டென்ஷன். ஸோ மன அழுத்தம் அதிகமாகி உங்களோட கமிட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கடனை கொடுக்குறதுலே ஃபோக்கஸ் இருக்கிறதுனால என்ன பிஸ்னஸ் செய்யணுங்கிறதுல உங்களுக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது. அவுட்புட் 0 ஆகிடுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே 0 ஆகிட்டாலும் இப்படியே பல வருடங்கள் கடந்த உடனே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா கடனில் வந்து நிற்கிறீங்க. சார் என்ன செய்கிறதுன்னு தெரியல, 25 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அதாவது அந்த கடன் வாங்குறீங்க, நான் சொன்ன 3 ஃபார்முலாவையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணாமல் செஞ்சுட்டு சரி ஓகே அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன தான் சார் ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே எடுக்கிறதில்ல. சார் அந்த கடனுக்கு அதை வாங்கினா சார், இந்த கடனுக்கு இது வாங்கினா சார், அதுக்குள்ளே பொண்ணு கல்யாணம் சார், அது கடன் வாங்கினா சார், அண்ணன் வீடு கட்டினார் சார், அதுக்கு ஒரு கடன் வாங்கினா சார், இந்த மாதிரி கடன்லேயே போயிடுச்சு சார். திடீர்னு பார்த்தா கணக்கு பார்த்தா 30 லட்ச ரூபா இருக்குது சார், என்ன செய்கிறதுன்னு தெரில சார். அதாவதுங்க அந்த கடன் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறதில்ல. இந்த இடத்துல ஒரு தகவலை நான் சொல்கிறேங்க. இப்போ என்கிட்ட ஒரு 300 பேர் 400 பேர் பக்கம் இந்த பிஸ்னஸ்னால் லாஸ் ஆனவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த 400 பேரில் பார்த்திங்கன்னா 399 பேருக்குங்க அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குது. நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அதற்குண்டான முயற்சியை செய்கிறதே இல்லை. எந்த கேட்டகரியில் தெரியுங்களா இருக்காங்க எல்லாருமே? அந்த முயற்சியை எடுக்காமல் இன்னொரு பிஸ்னஸ் எனக்கு இறைவன் கொடுத்துடணும், அப்போ தான் நான் இந்த கடனையெல்லாம் கட்ட முடியும்னு சொல்லிட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் காலத்தை கடத்திக்கிட்டு 5 லட்ச ரூபா இருந்த பணத்துக்கு இன்றைக்கி 40 லட்ச ரூபா வந்து வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில், கடன் இருக்கிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே ஒரு பிஸ்னஸ் எனக்கு இறைவன்கிட்ட கேட்கணும், எனக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள் சார், வேறு பிஸ்னஸ் கிடைச்சா தான் சார் நான் அந்த லோன் அடைக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வேலை செய்கிறீங்க. கட்டாயம் இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணுங்க. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும். ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நம்ம தான் ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம், அந்த கடனை ரீபே பண்ணணும். கடன் தராங்கிறதுனால எல்லார்கிட்டையுமே வாங்கிட்டு அவங்ககிட்ட வாங்குறது, ஃபைனான்ஸில் வாங்குறது, மீட்டர் வட்டி வாங்குறது, ஜுவல் இருந்தால் விற்கிறது, தம்பிக்கிட்ட வாங்குறது, தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் கடனை வாங்கிட்டு சார் எனக்கு வருமானம் இல்லை சார், பிஸ்னஸ் போயிடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதற்கு பதில் சொல்லணும். நீங்கள் இந்த இறைவன் பார்ப்பாருங்க, இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்க்கும், இவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான், இவனுக்கு அந்த ஒரு தொழிலை நம்ம மறுபடியும் கொடுக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ண வைக்கிறீங்க நீங்கள். இதுதான் உண்மை. நீங்கள் வந்து மற்றவங்கிட்டெல்லாம் காசு வாங்கி தான் கொடுக்கணுன்னு பார்க்குறீங்களே ஒழிய உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸை எக்ஸாஸ்ட் பண்ண யாருமே விரும்புறதில்லை. இதுதான் உண்மை. நான் பேசின வரைக்கும் அந்த மாதிரி தான் 99% மக்கள் இருக்கிறீங்க. இது ரொம்ப 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 தவறானதுங்க. அதான் நீங்கள் வந்து காசு மற்றவங்ககிட்டேருந்து வாங்குவீங்களாம், இன்றைக்கி மற்றவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. பேங்க்காரன் ஒரே டார்ச்சர் சார், 50 லட்ச ரூபா தான் சார் லோன் வாங்கினேன், வட்டியே 1.5 கோடி ரூபா கட்டியிருக்கேன் சார். என்ன பேங்க்காரன் வந்து நீங்கள் லோன் வாங்கியே ஆகணும்னு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி தான் பேசுகிறீங்க சார். அந்த ஃபைனான்ஸில் வாங்கினேன் சார், 70 லட்ச ரூபா லோன் வாங்கினேன் சார், வட்டியே நான் 40 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.25 கோடி கட்டணும்னு நோட்டீஸ் வந்துச்சு சார். லோன் வாங்கினது யார்? ஸோ நம்ம வந்து எந்த ஃபார்முலாவையும் ஃபாலோ பண்ணாமல் பணம் வேணும்னு சொல்லிவிட்டு ஆசையின் அடிப்படையில் லோன் வாங்கிட்டு இன்றைக்கி நம்மளால் சூழ்நிலை இல்லைங்கும் பொழுது நீங்கள் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறீங்க. எப்படி ப்ளேம் பண்ணுறீங்க? என் வட்டியெல்லாம் சாப்பிட்டான் சார் அந்த பேங்க்காரன், அந்த ஃபைனான்ஸ்காரன், அந்த லோன் வச்சான் சார், நகையை என்னால் திருப்பவே முடியல சார், காரணமெல்லாம் இவன் இந்த பேங்க்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே சுற்றி போட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதே இல்லை. என்னடா நம்ம தான் போய் கடன் வாங்கணும், எந்த பேங்க்காவது உங்களுக்கு கடன் வந்து வாங்கிக்கிங்க, நீங்கள் கடன் வாங்கியே ஆகணும்னு யாராவது கொடுக்குறாங்களா? உங்களுக்கு தேவை அந்த தொழில் செஞ்சிட்ருக்கும் பொழுதே ஒரு வீடு கட்டுறீங்க,
ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் வேறு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பிஸ்னஸை டைரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பணம் வேணுங்கும்போது லோனில் போய் கேட்குறீங்க, பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க, அதை கட்டுறீங்க, எங்கேயோ ஒன்று லாக் ஆகும்பொழுது டோட்டல் பிஸ்னஸ் அடி வாங்குது. இதுதான் நடக்குது, இதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா? அப்புறம் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எங்கள் அண்ணன் ஃபாரினில் இருக்கலாம், அவன் கொடுத்து உதவலாம், எங்கள் சித்தி நல்லா இருக்காங்க, எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க, மாமா நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உதவவே மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வேறு காரணத்தை ஏற்றிக்கிறீங்க. நீங்கள் அந்த லோன் எப்படி கட்டணும் என்னங்கிறத எந்த டிசிஷனும் எடுக்காமல் மற்றவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சிறந்த பிஸ்னஸ்மேன் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன ஃபார்முலாவில் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த மாதிரி லாக் ஆனாலும் அதிலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு போயிடலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் லாக் ஆகுறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எல்லா பணத்தையும் வட்டிக்கு வெளியில் வாங்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கவலை, வேதனை, துக்கத்தில் இருந்து அது அதிகமாக மன உளைச்சலுக்கு அதிகமாகி அந்த மன உளைச்சல் அதிகமாகி நம்மளால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆளாயிடுறீங்க. தொடர் தோல்வியை சந்திச்சதுனால நம்மளால் ரீபே செய்ய முடியுமா அப்படின்னு கேள்விக்கு உங்கள் ஆழ் மனசில் சொல்லிட்டீங்கன்னா உங்களால் எந்த செயலுமே செய்ய முடியாது. அடுத்த பிஸ்னஸ் எதாவது செய்யணுன்னா கூட உங்களால் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியாது. வருஷங்களை கடந்துடுறீங்க, 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் கடந்துட்டு. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அற்புதமாக எனக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் கொடுத்துட்டாருன்னா இந்த கடனை எல்லாம் 1 வருஷத்தில் கட்டிடுவான் சார். ஏன் கிட்டத்தட்ட 12 வருஷம் என்ன பண்ணீங்க? ஏன் அந்த கடனை கட்டலை? அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 முயற்சி கூட எடுக்காமல் இருக்கிறீங்க. என்ன சார் முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அந்த முயற்சியை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார் எனக்கு எதுவும் பிஸ்னஸ் அமையலை சார், அமைஞ்சிருந்தால் நான் அந்த கடனை கட்டியிருப்பேன் சார், அப்படி தான் சொல்கிறீங்க. என்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுத்திருக்கீங்க? நம்ம கை நீட்டி காசு வாங்கியிருக்கோங்கும் பொழுது அந்த கடனை கட்டக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் அஃபர்மேஷனு அதெல்லாம் அடுத்தது, புரியுதுங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸை டைவர்ட் பண்ணிட்டோம், அந்த பிஸ்னஸில் பண்ணிட்டோம், வீடு கட்டிட்டோம், ரியல் எஸ்டேட்டில் போட்டோம், 2 கார் வாங்கிட்டோம், தேவையில்லாமல் ஒரு லாரி வாங்கிட்டோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கி பிஸ்னஸில் லாஸ் சார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சார், பேங்க்காரங்க அதிகமாக கடன் வட்டி கொடுத்துட்டான் சார், இருந்தாலும் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு சொல்லி மற்றவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பிஸ்னஸ் மேன் கிடையாது. அதே மாதிரி நம்ம வாங்கின கடனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்னு தெரியாமல், சார் என்ன சார் செய்கிறது, கடன் ஆயிடுச்சு சார், எனக்கு இப்போ வேறு தொழில் வரணும் சார், வேறு தொழில் வந்தால் நான் இந்த கடனெல்லாம் கட்டிவிடுவேன் சார், அதுக்கு என்ன அஃபர்மேஷன் பண்ணுறதுன்னா எப்படிங்க இந்த இறைவன் கொடுப்பாரு? ஆல்ரெடி கொடுத்தது நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, அப்புறமும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரா? சொல்லுங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணிவிட்டு ஒரு பொறுப்போடு இருந்து அந்த பிஸ்னஸை செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் ஆகலாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடது எதுவுமே போகக்கூடாது, புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு பிஸ்னஸ் எனக்கு கிடைக்கணும், இந்த கடனெல்லாம் நான் சீக்கிரம் அடைச்சிடுவேன் சார், ஒரே வருஷம் என் பிஸ்னஸ் சூடாச்சுன்னா சூடாக செஞ்சால் ஒரே வருஷத்தில் எல்லா கடனையும் அடைச்சிடுவேன் சார், அதுக்கு எனக்கு இறைவன் வழி சொல்லலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறத இறைவனையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திட்ருக்கிறீங்க. இதுதான் நான் ப்ராக்டிக்கலாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணியிருந்தாலும் இதை இதோடு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி அற்புதமாக ஒரு சொல்யூஷனை தேடி அடுத்தது என்ன செய்யலான்னு பாருங்கள். ஓகேங்களா? 4 வீடியோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வீடியோ நம்பர் 1 எப்படி தொழிலை தேர்ந்தெடுக்கிறது, 2வது வீடியோ எப்படி அதுக்கு மூலதனத்தை ரெடி பண்ணி சிறப்பாக செய்யணும், 3வது வீடியோ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாக எப்படி செயல்படணும், 4வது லாஸ் வந்தால் இமீடியட்டாக எப்படி டிசிஷன் எடுக்கணும். புரியுதுங்களா? லாஸ் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடாதுங்க. உடனே முடிவு பண்ணி அதை வைண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா இருக்கிற கடன் 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாயில் நிற்கிது. அப்படி தான் நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம். இது முற்றிலும் தவறானது. பரவாயில்லைங்க, இந்த வீடியோ பார்த்த நொடியில் இருந்தாவது முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன ஸ்டார்ட் அவுட் பண்ண முடியும், என்ன சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத சிறப்பாக செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்திட்டு மனசில் வேதனை, துக்கம், வருத்தமெல்லாம் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இந்த இறைத்தன்மை உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத கொடுக்கும். நீங்கள் இவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு எனக்கு கடன் அடைச்சிடணுன்னா எந்த சூழ்நிலையிலும் இந்த ஜென்மத்தில் நம்மளால் அந்த கடனை கட்ட முடியாது.
கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தலாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் பிஸ்னஸ் செஞ்சு ரொம்ப நலமாக இருங்க. வாழ்த்துக்கள்.